நீங்க பார்க்கலாம், லைப்ரரியில போனா முசல்லக சலயம்னு ஒரு புக் இருக்கும். அந்த புத்தகத்தை எழுதினது யாருன்னா ஆனா கூட தெரியாது. இன்றைக்கு நம்ம கிருஷ்ணனை பத்தி நிறைய கீர்த்தனைகள்லாம் பாடுறோம் இல்லையா? அதுல ரொம்ப ஆச்சரியமான கீர்த்தனைகள்லாம் கிருஷ்ண லீலா தரங்கினி அப்படின்னு. தரங்கினா அலைகள். பாகவதத்துல பகவான் பிறந்ததிலிருந்து துவாரகையில போய் ருக்மிணியை கல்யாணம் பண்ற வரைக்கும் இருக்கக்கூடிய தசமஸ்கந்தத்தை நாராயண தீர்த்தங்கிற மகாத்மா தான் கிருஷ்ணலீலா தரங்கினின்னு 125 பாடல்கள் பாடியிருக்கார். உங்களுக்கு எல்லாருக்கும் கோவர்தன கிரிதாரி கேட்டிருப்பேன் இந்த பாட்டெல்லாம். அதெல்லாம் அந்த தரங்கினியில இருக்கக்கூடிய பாடல்கள் தான். பகவான் பிறக்கிறதுல இருந்து அந்த நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு மகாத்மாவுடைய அனுகிரகத்தினாலே ஒருத்தன் பெரிய ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியானான். குரு கிருபையினாலே ஒருத்தனுக்கு படிப்பு வந்தது, வித்தை வந்ததுன்னு சொன்னேன். இப்ப அடுத்த ஒரு சம்பவம், குரு கிருபையினாலே ஒருத்தன் கோட்டீஸ்வரன் ஆனான். இந்த நாராயண தீர்த்தருடைய கிருபையினால. இந்த நாராயண தீர்த்தர் ஆந்திர தேசத்தை சேர்ந்தவர். அவர் எப்படி சன்னியாசி ஆனார்னா, அவருக்கு 4 வேதங்களும் தெரியும், 6 சாஸ்திரங்களும் தெரியும், மகாவித்வான். அவர் ஒரு நாளைக்கு வெளியூருக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வரார். வரும்பொழுது ஒரு நதியில இறங்கி நடந்து வரணும், இவ்வளவுதான் தண்ணி இருந்தது, அதனால நடந்து வந்துவிடலாம்னு வந்தார். அப்படியே நடந்து வரும்பொழுது வெள்ளம் ஜாஸ்தி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலகட்டத்தில் அப்படி திடும் வெள்ளம் வரும். இவர் கிராஸ் பண்றதுக்குள்ள இந்த வெள்ளம் இவர் அடிச்சுட்டு போயிடுற மாதிரி இருக்கு. பயம் வந்துடுத்து அவருக்கு, நம்ம உயிர் போயிடுமோ. அதனால உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிறதுனாலே அவருக்கு ஒண்ணு தோன்றது. ஆதிசங்கருடைய சரித்திரத்துல சின்ன வயசுல காலடியில பூர்ணாங்கிற நதியில அவர் குளிக்கிறதுக்கு போனார். அவர் ஒரு முதல்ல பிடிச்சது. அப்ப அவ அம்மா அழறா. சங்கரர் சொல்ற, மறுஜென்மம்ங்கிறது நான் எடுத்துட்டேன்னா அந்த முதல்ல விட்டுடும், மறுஜென்மம்னா சன்னியாசம் மாதிரி அப்படிங்கிறதுனால அந்த கதை ஞாபகத்துக்கு வந்த உடனே இவர் வித்வானா இருக்கிறதுனால சன்னியாச மந்திரங்கள்லாம் இவருக்கு தெரியும். அதனால இந்த சன்னியாச மந்திரத்தை ஜபம் பண்ணினார். சன்னியாசம் எடுத்துட்டேன். எப்படியோ அந்த நதியிலிருந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனா அவர் உண்மையா சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார். அவர் எவ்வளவு ஒரு சத்தியசந்தரா இருந்து அவருடைய மனசுல அந்த சன்னியாச சங்கல்பம் சத்தியமா இருந்ததுன்னா, வீட்டு கதவை தட்டினவுடனே அவர் மனைவி வரா. அவ மனைவிக்கு இவருடைய உடம்புல காஷாய வஸ்திரம், தண்டம், கமடலங்கள்லாம் தெரியறது. எப்ப சன்னியாசம் வாங்கிட்டேன் அப்படின்னு கேட்கிறார். பிக்ஷைக்கு வாங்கோ. வீட்டுக்குள்ள சேர்க்கல. அப்படியே திருப்பதி போனார். திருவெங்கடமுடியான் சன்னிதானத்தில் இருந்தார். தென்னாட்டுக்கு வந்தார். நடுக்காவேரின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில்ல தங்கி இருக்கும் பொழுது ஒரு கனவு வருது அவருக்கு. ஒரு வெள்ள பண்ணி வரும், அதை தொடர்ந்து போ அப்படிங்கிறார். அந்த வெள்ள பண்ணியை தொடர்ந்து போனா இன்னைக்கு வரகூர் அப்படிங்கிற ஒரு ஊரு, அதுல ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்கு. அந்த ஊர்ல தான் தங்கி இருந்தார். அங்க இருந்துதான் இந்த கீர்த்தனைகள்லாம் நிறைய பாடியிருக்காரு. அப்படி பாடும் பொழுது அந்த வரக்கூர் இப்படியே அந்த நதி கரையில இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏழை ஒருத்தர் இவருக்கு எங்க இருந்தாலும் தேடி இவருக்கு பிக்ஷை கொண்டு வருவார். சன்னியாசி தானே, ஒரே இடத்துல இருக்க மாட்டார். இன்னைக்கு இப்படியே நடப்பார். அங்க போய் வருவார், அங்க போய் வருவார், மலத்தடியில வருவார், நதியை தாண்டி வருவார், மலை மேல போவார், இப்படி சுத்தின்னு இருப்பார். அந்த ஏழையும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டெய்லி அவன் வீட்டுல ஏதோ சிம்பிளா தான் சமைப்பான். ஒரு சாதம், ஒரு கீரை, கூட்டு ஏதாவது பண்ணுவான். ஆனா பண்ணிட்ட உடனே அவனுக்கு என்ன தோணும்னா, அவர் சாப்பிடாம இருக்காரு இந்த சன்னியாசி, அவருக்கு பிக்ஷைக்கு ஏதாவது கொடுத்துட்டு தான் தான் சாப்பிடணும்னு அவரை தேடி 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 போய் ஒரு மரத்தடியில இருக்காரோ, மலை மேல இருக்காரோ, நதிக்கு அந்த பக்கம் இருக்காரோ, எந்த கிராமத்துல இருக்காரோ, தேடிந்து 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 அவரை போய் கொடுப்பான். இப்படி ஒரு நாளைக்கு நல்ல அக்னி நட்சத்திரம் வெயில், காவேரியுடைய அந்த நதியினுடைய மணல், சுடுற மணல், அந்த சுடுற மணலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இவன் என்ன பண்றான், அங்க இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு காலில் செருப்பு கூட கிடையாது, அவருடைய பிக்ஷைக்கு வேண்டிய அன்னத்தை எடுத்துட்டு
அந்த மணல்ல நடந்து 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 அவர்கிட்ட போய் பிக்ஷையை கொடுக்கும் பொழுது அவனுடைய காலெல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சு. அழகார எதுக்காக என்ன தேடி இப்படி ஓடி வந்து உன் காலெல்லாம் இவ்வளவு கொப்பளம் இருக்கு, அப்படி என்ன தாக்கிறதுக்கு ஓடி வந்தியா அப்படின்லாம் சொன்ன உடனே அவன் சொல்றான், நீங்க சாப்பிடாம என்னால சாப்பிட முடியாது, நீங்க இவ்வளவு பசியோடு இருக்கும்போது உங்களுக்கு பிக்ஷை பண்ணாம என்னால சாப்பிட முடியல, அதனாலதான் தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவர் கிருபையோட கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். இப்ப சொல்றோம், ரொம்ப குடும்பத்துல சிரமம், நிறைய பொன் குழந்தைகள், எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணணும், பணம் வேணும் அப்படிங்கிறார். ஒரு இப்படியும் பார்க்கிறார், பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, அவனை கூட்டிட்டு போய் இந்த மரத்தை பார்த்து வச்சுக்கோ அப்படிங்கிறார். நான் பணம் வேணும்னு கேட்கிறேன், இந்த மரத்தை பார்த்து வச்சுக்கோன்னு சொல்றாரு. என்ன காரணம்னு தெரியலையே. அடுத்ததா சொல்ற, ராஜபிளவேன்னு ஒரு வியாதி, இப்ப நம்ம கேன்சர்னு சொல்றோமே, கிட்டத்தட்ட அந்த வியாதி மாதிரி. அந்த வியாதிக்கு இந்த மரத்தினுடைய இலையை கொடுத்தா சரியா போயிடும் அப்படிங்கிறார். அதுக்கு மேல ஒன்றும் சொல்லல, அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்பிட்டார். ஒரு மாசத்துல வீதியில தண்டோரா போட்டுட்டு வரா, நம்ம தேசத்து ராஜாவுக்கு ராஜபிளவைங்கிற வியாதி வந்திருக்கு. அந்த வியாதிக்கு யாராவது மருந்து தெரிந்தவர்கள் இருந்தா ராஜா அவர்களை வர சொல்றார், அவர்களுக்கு தகுந்த சம்மானம் கொடுக்கறதா ராஜா இருக்கார் அப்படின்னு. உடனே அன்றைக்கு குருநாதர் இந்த மரத்தோட இலையை காண்பிச்சு, இந்த ராஜபிளவிக்கு மருந்துன்னு சொன்னாரு, இப்பதான் அதனுடைய காரணம் புரியுது அவளுக்கு. உடனே அந்த இலையை எடுத்துட்டு ராஜாவுடைய சபைக்கு போய் ராஜாவுக்கு அந்த மருந்தை கொடுக்க அவனுக்கு வியாதி சுத்தமாகி அவருக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை கொடுத்தான். அப்படிங்கிறதுனாலே ஒரு குரு கிருபையினால ஒருத்தன் வித்வானானான், குரு கிருபையினால ஒருத்தனுக்கு அத்தனை ஐஸ்வர்யமும் கிடைச்சது.